தனபாக்கியம் அவர்கள் நத்தக்காடையூர். அதாவது 4ஆம் பாவமும் வீடு கட்டும் அமைப்பு எப்படி இருக்குது, மேடம் வீடு கட்ட போகிறாங்க, அதனால் அது சம்மந்தப்பட்ட இதை பற்றி தான் பேச போகிறாங்க. வாழ்த்துக்கள் சகோதரி, பேசுங்கள். ஓம் வேதாத்மனாய வித்மகே ரண்யஹர்பாய தீமகி தன்னோ பிரம்ம பிரசோதயாத். என்னை ஈன்ற தாய் தந்தை இருவரையும் வணங்கி நான் கற்றுக்கொண்ட அனைத்து குருமார்களின் பாதங்களையும் வணங்குகிறேன். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த பிரபஞ்சத்தையும் வணங்குகிறேன். நான் பேச வந்திருக்கும் தலைப்பு பார்த்திங்கன்னா 4ஆம் பாவகமும் வீடு கட்டும் அமைப்பும். ஒவ்வொருவருக்கும் பார்த்திங்கன்னா வீடு கட்டுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாகவே இருக்குது. வீடு அப்படிங்கிற அமைப்பு அமைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறது உண்டு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வீடு கட்டுதல் என்பது ஒரு திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது வீடு இருந்தால் தான் திருமணம் அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு இப்போ இருக்கிற காலகட்டத்தில். அப்போ இது பெண்களை விட ஆண்களை அதிகமாகவே பாதிக்குது. இப்போ கல்யாணம்னு பார்க்கும்போது வீடு இருக்கா, வேலை என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறதோட வேலை இருக்குது, நல்ல சம்பளம், அது இருந்தாலும் வீடு அப்படிங்கிற அமைப்பு இல்லைனாலுமே நிறையா பேர்த்துக்கு திருமணம் அப்படிங்கிறது அமையிறதே இல்லை. அப்போ வீடு கட்டணும் அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்தில் அந்த அமைப்பு சிறப்பாக இருந்தால் தானே அந்த வீடு அப்படிங்கிறது அவங்களுக்கு அமையும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசில் ஒரு 10 வயசு 15 வயசு குழந்தை பருவத்திலேயே அவங்களுக்கு வீடு சொத்து எல்லாமே அவங்க தாய் தகப்பன் அல்லது தாத்தா பாட்டி எல்லாமே அமைச்சு கொடுத்துருவாங்க. இன்னொன்று, திருமணம் ஆகிற காலகட்டம் வரைக்கும் வீடே இல்லாமல் இருக்கிறாங்க, நிறைய பேர் வாடகைக்கு குடியிருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கிறவங்களுக்கு ஏன் இன்னும் வீடு அமைப்பு இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இன்னொன்று, 50 வயசு 55 வயசு பொண்ணுங்களாம் பெருசாக திருமணம் ஆக வரைக்கும் இன்னும் வீடு இல்லை அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு, வீடு அமையுமா அமையாதா இனிமேல் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு நிறைய பேர் நம்மகிட்ட வராங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு இதுவும் அவங்களுக்கு இருக்குது. அப்போ முதல்ல என்னென்னா ஒரு சுபமாகவே நம்ம பார்க்கலாம். ஒரு 15 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன படிக்கிற குழந்தைகளுக்கு சொத்து பத்து வீடு எப்படி இயற்கையாக அமையுது. இன்னொன்று, அவங்க எதிர்பார்க்குறதில்ல, அவங்களுக்கு வீடுனா என்னன்னே தெரியாது, சொத்துனா என்னன்னே தெரியாது, ஆனால் அவங்களுக்கு அந்த சின்ன வயசுலேயே அது கிடச்சிருது. இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தைகளுடைய ஜாதகத்தில் லக்கண பாவகம் வலுத்து 5ஆம் இடம் 9ஆம் இடம் 3மே வலுத்திருக்கும். இதனோட பார்த்திங்கன்னா 4க்கு அதிபதி பொதுவாக மகர லக்னம், லக்னாதிபதி 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் அமருது. 5க்கு அதிபதி சுக்கிரன் 5ஆம் இடத்துலையே, 4 குடையவன் செவ்வாயோடைய சேர்க்கை. அப்போ 9க்கு அதிபதியும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துலையே இருக்குது. அவங்களுக்கு நடக்கிற திசை எப்படி இருக்குங்க, சுக்கிர திசை அல்லது சனி திசை. இப்படி இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க தாத்தா பாட்டி அவங்களுக்கு ஒரு சொத்து வீடு எல்லாமே அமைச்சு கொடுத்துருவாங்க. இது இல்லாமல் அப்பாவை நம்ம குழந்தைகளுக்கு தானே அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு வீடு எல்லாமே ஒரு 15 வயசுக்குள்ளேயே அமைஞ்சிருது. அமைஞ்ச ஜாதகத்தையும் நான் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னென்னா, அவங்களுக்கு எல்லா வயசுலேயே வீடுனா என்னன்னே தெரியாது, அப்போயே அவங்களுக்கு எல்லாமே அமைஞ்சிருது. இது அதிர்ஷ்ட ஜாதகம்னு சொல்லணும். இந்த மாதிரி எல்லாமே இள வயசில் கிடைக்கிறது, நம்ம அறியாத வயசுலேயே அமையிறது அப்படிங்கிறது அதிர்ஷ்ட ஜாதகம். இன்னொரு வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருமண காலகட்டத்தில் ஒரு 25-27 வயசில் திருமணம் பண்ணலாமா இல்லை வீடு கட்டலாமா அப்படிங்கிற கேள்வியோடு நிறைய வர்றாங்க. அப்போ திருமணம் பண்ணணும் அப்படின்னாவே நமக்கு முதல்ல வீடு வேணும். வீடு இல்லைனால்தான் எங்களுக்கு கல்யாணம் லேட் ஆகுது, இப்போ பொறுத்த இருக்குது, ஆனால் வீடு இல்லைங்கிற காரணத்தினால தட்டி போகுது அப்படிங்கிற மாதிரி கேள்வியோடு நிறைய பேர் வர்றாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப என்னென்னா, திருமண காலகட்டத்தில் வீடு அமையும் போது திருமணம் தள்ளி போகும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது. ஏன்னா கோச்சார காலங்களில் சுக்கிரன் செவ்வாயை குரு பார்க்கும் காலங்களில் ஒரு வீடு கட்டுற அமைப்பும் உண்டு, திருமணமாகக்கூடிய அமைப்பும் உண்டு. அப்போ அவங்க வீடு கட்டிட்டாங்க அப்படின்னா திருமணம் தள்ளி போகுது. இது நிறைய இதில் நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்க ஜாதக அமைப்புதில் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு நடுத்தரமான இது. பொதுவாக என்ன சொல்ல போனால், லக்னம் ஒரு மீன லக்னமாக எடுத்துக்கலாம். ஒரு மீன லக்னம் அப்படின்னா லக்னாதிபதி ஒரு 6, 8, 12 மறைஞ்சு 4 குடையவன் நீசம், 4ஆம் இடம் நீசமாகுது அப்படின்னா அது ஒரு கணக்கு இருக்கட்டுங்க. 4ஆம் இடம் நீசமாகுதுன்னா எல்லாத்துக்கும் வீடு அமையாது அப்படின்னு கணக்கு கிடையாது. இன்னொன்று, 9க்கு அதிபதி அப்படிங்கிறதும் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்திலேயே இருக்கட்டும். நடக்கிற திசை சப்போர்ட் இல்லைனாலும் அவங்களுக்கு வீடு அமையாமல் தள்ளி போயிட்டே இருக்கும். சப்போஸ் 4ஆம் இடத்துல ஒரு சுப கிரகம் ஒரு சந்திரன் அமையுது, வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் புதன் நீசமாகும்போது கொஞ்சம் சிரமப்படுவாங்க, கடன் வாங்குவாங்க, ஆனால் வீடு கட்டிடுவாங்க. அவங்களுக்கு வீட்டு யோகம் கண்டிப்பாக உண்டு. 4ஆம் இடம் கெட்டு போச்சு, அவங்களுக்கு வீட்டு யோகம் இல்லை அப்படின்னலாம் கிடையாது. 4ஆம் இடம் நீச்சமானால் ஒரு 6, 8 குடையவன் சாரத்தில் இருந்தால் கடன் வாங்கி வீடு கட்டுவாங்க. திருமணம் பண்ணுற காலத்தில் கடனோட கொஞ்சம் சிரமப்படுவாங்களா தவிர அவங்களுக்கு வீட்டு யோகம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது.
இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, லக்னம் 4க்கு அதிபதி. இதெல்லாம் நான் என்னோடய கிளைண்ட் நான் பார்த்த ஜாதகத்தை தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஒரு மேஷ லக்னம்னு நம்ம எடுத்துக்கலாம். மேஷ லக்னத்துக்கு 4 குடையவன் விரயம், லக்னாதிபதி 6ஆம் இடத்துல சனியோட சேர்க்கை பெற்றிருக்காரு. அப்போ 4 குடையவன் விரயத்தில் என்ன நட்சத்திரம்னா ரேவதி நட்சத்திரத்தில் இருக்குது அவங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி இருக்கிற அமைப்பு வீடு கட்டுற யோகம் இருக்கா அப்படின்னா, கன்னியில் செவ்வாய் சனி ரெண்டுமே ராசியை பார்க்குது. அப்போ அவங்களுக்கு வீடே அமையக்கூடாது, வாடகைக்கு தான் இருக்கணும். அதுதான் அவங்களுடைய விதி என்னென்னா அதுதான். ஆனால் அவங்க வாடகைக்கு தான் இருந்தாங்க. சப்போஸ் கஷ்டப்பட்டு ஒரு கடனை வாங்கி வீடு கட்டுறாங்க, வீடு கட்டி கடனால் கஷ்டப்பட்டு வீட்டை விற்கிறாங்க. ஏன்னா 4ஆம் இடம் விரயத்தில் போயிடுச்சு. பொதுவாக மேஷ லக்னத்துக்கு காலபுருஷ தத்துவத்துக்கு சந்திரனே 4ஆம் இடமாக வர்றதுனால 4ஆம் இடம் விரயத்துக்கு போய் சனி செவ்வாய் பார்வைப்படுறதுனால வீட்டை கட்டுறாங்க, கடனால் அதை விற்கிறாங்க. மறுபடியும் திருப்பி ஒரு 4-5 வருஷம் கழித்து வீடு கட்டுறாங்க. அந்த வீடுமே அவங்களால வச்சு சமாளிக்க முடியல. ஆனால் வீடு இருக்குது. ஆனால் அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவங்களோட குழந்தைங்கள்லாம் வளர்ந்துடுறாங்க. அந்த குழந்தைகளுடைய ஜாதகத்தில் 4ஆம் இடம் வலுவாக இருக்குது. அப்போ அந்த கடனை வந்து ஏதோ ஒரு ஒரு ஹெல்ப்னால் வந்து கடனை கட்டுறாங்க. ஆனால் சொந்த வீட்டில் அவங்களால குடியிருக்க முடியல. அந்த வீட்டை வந்து வாடகைக்கு விட்டுட்டு இவங்க அதை விட சின்ன வீடாக பார்த்து போய் குடி போயிடுறாங்க. ஏன்னா இந்த கடன் கட்ட வரைக்கும் அவங்க அந்த வீட்டை வாடகைக்கு தான் விட்டாகணும். சப்போஸ் அந்த குழந்தைகளுடைய ஜாதகத்தில் வந்து சொந்த வீட்டு அமைப்பு இருக்கிறனால அந்த வீடு அவங்களுக்கு தங்கும், பிற்காலத்தில் உதவும். ஆனால் இவங்களுக்கு இப்போ தங்கறதுக்கு அது யூஸ் ஆகாது. இந்த மாதிரி அமைப்பு வந்து உண்டு. பொதுவாக லக்னாதிபதி இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு வண்டி வாகன ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ லக்னத்துக்கு 4 வந்து வீட்டை குறிக்கக்கூடிய அமைப்பு. 4ஆம் இடம் ஆட்சி உச்சம் பெற்றோ 6, 8, 12ஆம் இடங்களில் மறையாமல் இருந்தாலோ 4க்கு அதிபதி நீச்ச வக்ரம் அஸ்தங்கதம் பெறாமல் இருந்தாலே அவங்களுக்கு நல்ல வீடு அமைப்பு உண்டு. இதனுடன் செவ்வாய் சுக்கிரன் ரெண்டு கிரகம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வலுவாக இருக்கணும், நீசம் பெறாமல் ஒரு சுப கிரக பார்வையில் இருந்தாலே வந்து அந்த நல்ல தசாபுத்தி காலங்களில் வந்து அவங்களுக்கு வீடு கட்டும் யோகம் வந்து அமைஞ்சிருது. இன்னொரு கிரக அமைப்பு எப்படின்னு பார்த்திங்கன்னா, சிம்ம லக்னம், லக்னாதிபதி விரயம். லக்னாதிபதி விரயம் பெற்று 4 குடையவன் அஷ்டமத்தில் 8ஆம் இடத்துல. அப்போ 8ஆம் இடத்துல செவ்வாய், ஏன்னா சிம்ம லக்னத்துக்கு 4 குடையவன் செவ்வாயை அமைந்து இன்னொன்று லக்னாதிபதியும் விரயம் பெற்றதுனால வீடு கட்டக்கூடிய அமைப்பு வந்து அவங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்குது. இன்னொன்று வீட்டு யோகம் அப்படிங்கிறது பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கே இல்லை. ஏன்னா லக்னம் விரயத்துக்கு போனதுனால அவங்களும் முயற்சி எடுக்க மாட்டாங்க. ஒரு 50 வயசு ஒரு 55 வயசு வரைக்கும் வீட்டு யோகமே இல்லை, அவங்க வாடகைக்கே குடியிருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த செவ்வாய் வந்து அஷ்டமத்துக்கு போனாலும் நின்ற ஸ்தானாதிபதியும் நீசம் படுறாரு. அப்போ நின்ற ஸ்தானாதிபதி நீசமாகறதுனால ரொம்ப ஒரு வீக்கான அமைப்புலேயே இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து தன்னோட குழந்தைகள் ஜாதகத்தில் 2 குழந்தைங்க இருந்தால் ஒரு குழந்தையோட 4ஆம் இடம் எந்த இடம் வந்து வலுவாக இருக்குது, அல்லது மனைவியுடைய ஜாதகத்தில் 4ஆம் இடம் வலுவாக இருந்தால் அவங்க பேரில் சொத்து வாங்கிறது, இன்னொரு வீடு கட்டும்போது அது சிறப்பாக அவங்களுக்கு அமையும். அவங்க அடுத்து அந்த முயற்சி தான் அவங்க எடுக்கணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, 4ஆம் இடத்துல சூரியன் அமையப்பட்ட ஜாதகர் வந்து அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டுவது, நல்ல வீட்டு அமைப்பு வந்து அவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமையப்பெற்றவர்கள் வந்து தாய் மூலியமாக வீடு சொத்து அமையிறது, இன்னொன்று அரிசி ஆலைகள் பக்கத்தில் வீடு அமையிறது, இந்த மாதிரி அமைப்புகளெல்லாம் வந்து கொடுக்கும். 4ல் குரு இருக்க பெற்றவர்கள் வந்து பெரும்பாலும் கோயில் அருகாமையில் வீடு அமையிறது. இன்னொன்று வீடே பார்த்திங்கன்னா ஒரு தெய்வ கடாட்சமாக இருக்கிறது, ஒரு நல்ல ஒரு கோயில் மாதிரி வீடே கோயில் மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி வந்து இருக்கும். ஆனால் வீடு கட்டும் யோகம் வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கும். 4ஆம் இடத்துல சுப கிரக சேர்க்கைகள் அல்லது சுப கிரக பார்வைகள் இருந்தாலே அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வீடு அமைப்பு உண்டு, 4ஆம் இடம் கெட்டு போனாலும். இன்னொன்று 4ஆம் இடத்தில் சனி இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும்போது பெரும்பாலும் புறம்போக்கு நிலங்களில் குடியிருக்கிறது, இன்னொன்று வந்து ரோட்டோரத்தில் குடிசைகள் போட்டு குடியிருக்கிறது, இந்த மாதிரி இடத்துல வந்து அவங்க இருப்பாங்க. 4ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருந்தாலே பெரும்பாலும் பழைய வீட்டை வாங்கிறது நல்லது. அவங்களுக்குமே வீடு கட்டும் யோகம் அப்படிங்கிறது தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். பழைய வீட்டை வாங்கி இடிச்சிட்டு கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க செஞ்சாவே அவங்களுக்கு வீடு அப்படிங்கிற அமைப்பை கொடுக்கும். இல்லைன்னா புதுசாக தான் நான் கட்டணும் அப்படின்னா அவங்களுக்கு தாமதமாகிக்கிட்டே இருக்கும் வீடு கட்டுறது அப்படிங்கிறது. இன்னொன்று 4ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சுக்கிரன் இருக்கிறவங்க வந்து ரொம்ப அழகாக கட்டணும், ரொம்ப டெக்கரேஷன் அதிகமாக இருக்கணும், ரொம்ப பெருசாக கட்டணும், எதுவுமே வந்து நம்ம செலவு அதிகமானாலும் பரவாயில்ல தனக்கு பிடிச்ச மாதிரி தான் கட்டணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து அவங்களுக்கு இருக்கும். 4ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறவங்க இருந்தாலும் அதுக்காக வெயிட் பண்ணி நல்லா அழகாக கட்டுவாங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்தில் ராகு இருக்க பெற்றவர்கள் வந்து
4ஆம் இடத்தில் ராகு இருந்து 4க்கு அதிபதி பலம் இல்லைனாலுமே ராகு இருந்தாலே நல்ல பிரம்மாண்டமான வீடு, நல்லா அழகாக இருக்கிறது, பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டுறது, பார்த்தாலே பிரமிக்கிற மாதிரி டெக்கரேஷன் எல்லாமே இருக்கும் 4ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது. அதே மாதிரி 4ஆம் இடத்தில் கேது இருக்க பெற்றவர்கள் வந்து வீடு கட்டுக்கு தடை தான். 4ஆம் இடத்துல கேது இருந்து 4 குடையவன் 6 8 12 மறைந்தாலோ அல்லது நீசம் வக்கரம் பெற்றாலோ அவங்களுக்கு வீட்டு யோகம் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி. இப்படி 4ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கிறவங்க ஒரு சொத்தை, ஒரு இடத்த வாங்கி அதை விற்றுட்டு அடுத்து வந்து இன்னொரு இடத்த வாங்கி வீடு கட்டினாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு தடை இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா வந்து கட்டுற வீட்டை வந்து விற்கக்கூடிய சூழ்நிலை கூட அது ஏற்படுத்தும். அப்போ 4ஆம் இடத்தில் கேது இருக்கிறவங்க வந்து ஒரு விரயத்துக்கு பின்னாடி வீடு கட்டலாம், அல்லது தன்னோட குழந்தைகள் மனைவிகள் பேரில் வீடு கட்டினாங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல, நிலச்சிருக்கும். இன்னொன்று அவங்களுடைய வீட்டு அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு சந்துக்குள்ளே போய் உள்ள கடைசி வீடாக இருக்கும், பெரிய அகலமான ரோடு வசதி இருக்காது, சந்துக்குள்ளே கடைசி வீடு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் 4ல் கேது இருக்கிறவங்களுக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு கோயில் அருகாமையில், ஏன்னா கேதுனா விநாயகர் இல்லைங்களா, விநாயகர் கோயிலுக்கு பக்கத்தில் வீடு அமைக்கிறது இந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று 4ஆம் இடத்தில் புதன் இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பள்ளிக்கூடம், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது, அந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே அந்த 4ல் புதன் இருந்ததுன்னா வீடு அமையும், அது தப்பு இல்லை. இன்னொன்று பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல மாந்தி இருக்கிற ஜாதகத்தை பார்த்தா நமக்கே ஒரு விஷயம் தோணும், என்னடா இவங்க வந்து எப்படி வீடு கட்டினாங்க, 4ல் மாந்தி இருக்கிறது கடுமையான தோஷம். அப்போ 4ல் மாந்தி இருக்கிறவங்க ஒரு வீடு கட்டியிருக்கிறாங்க, அந்த வீட்டில் குடியிருக்கிறாங்க, எப்படி இது சாதகமாச்சு? 4ஆம் இடமும் வலுவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா அவங்க வந்து வீடு கட்டுறாங்க, பாதி வேலை கட்டிகிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா அவங்க அப்பா அம்மா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சுகஸ்தானத்தில் தாயார் ஸ்தானத்தில் மாந்தி இருக்குது. காலையில் ஐயா சொன்னார், மாந்தி வந்து எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல இறப்பு தோஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ அவங்களுக்கு 4ல் மாந்தி இருக்கும்போது என்னென்னா அவங்க அப்பா அம்மாவே சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி மாந்தி தோஷமும் அவங்களுக்கு உண்டு. இந்த மாதிரி மாந்தி தோஷம் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஐயா சொன்ன ஒரு விஷயமே தான் என்னென்னா, பெரும்பாலும் வந்து இறந்து போனவங்களுக்கு எடுக்கிறதுக்கு உதவி செய்கிறது, பண உதவி செய்கிறது, இந்த மாதிரி வந்து நம்ம செய்யலாம். செய்யும்போது அவங்களுக்கு வந்து அதனுடைய தோஷம் வந்து விலகுது. அப்போ வீடு கட்டாமல் தடைபடுது அப்படின்னாலும் இந்த 4ஆம் இடத்துல பாவ கிரக சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு தான் வீடு கட்டாமல் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது காரணம் பாவ கிரக சேர்க்கை இருக்கிறது. அது 4ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறவங்க 4ஆம் இடம் விரயமாகி சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கணும், வீட்டை கட்டிட்டு அந்த வீட்டை விட்டுட்டு அவங்க வாடகைக்கு இருப்பாங்க. அந்த சூழ்நிலையில் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. பெரும்பாலும் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து வீடு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். வீடு இருந்தால் தான் திருமணம், இல்லைன்னா திருமணமே இல்லை. எல்லா பக்கமுமே அதை காரணம் காட்டி தான் கல்யாணம் தள்ளி போயிட்டுருக்குது. அப்போ அவங்க 4ஆம் இடத்தை ஆராய்ச்சி பண்ணி 4க்கு அதிபதி எந்த நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வீடு வாசல் அமைக்கிறது சிறப்பு. ஏன்னா 4க்கு அதிபதி வலுவாக இருந்தால் சீக்கிரம் வீடு கட்டிக்கலாம். 4க்கு அதிபதி 6 8 12 இருக்கும்போது அதிக கடன் வாங்காமல் குறைந்த அளவில் கடன் வாங்கி, ஏன்னா நம்ம கடனில் சிக்கிக்குவாங்க. அவங்க லக்கணம் வலுவில்லை அப்படின்னா அவங்க வந்து கடனில் சிக்கிக்குவாங்க. குறிப்பிட்ட அளவு கடன் வாங்கி வீடு கட்டிட்டு திருமணம் பண்ணுறது ரொம்பவே சிறப்பு. 4ஆம் இடம் நீச்சம், லக்கணமும் கெட்டு 4ஆம் இடம் 9ஆம் இடம் 5ஆம் இடம் இந்த இடங்கள்லாம் கெட்டிருக்கிறவங்க தன்னுடைய வாரிசுகளோ அல்லது அப்பா அம்மா பேரில் இடத்த வாங்கி வீடு கட்டினாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் முன்னேறலாம். பெரும்பாலும் வந்து வீடு கட்டுறதுக்கு அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். பெரும்பாலும் 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தது. அவங்களுக்கு சுக்கிரன் என்ன சாரத்தில் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேதுவுடைய சாரத்தில் இருந்தது. அவங்க இடம் விற்க மாட்டேங்குது, நிலம் விற்க மாட்டேங்குது, அல்லது வீடு கட்டுறது தள்ளி போயிட்டே இருக்குது அப்படிங்கிற கேள்வியோடு என்கிட்ட வந்திருந்தாங்க. அவங்களுக்கு நான் சொன்ன பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா குதிரைக்கு கொள்ளு கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்போ அவங்க அந்த பரிகாரத்தை சொன்னதில் வந்து வித்துருச்சு, அந்த இடம் வந்து வித்துருச்சு. இடம் விற்றதுனால திருப்பி அவங்க எங்கிட்ட தான் வருவாங்க. அடுத்து நான் வீடு கட்டணும், இந்த இடத்த விற்று வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வியோடு தான் வந்தாங்க. நீங்கள் சொன்னதுனால அந்த இடம் விற்று போச்சுன்னு அந்த பரிகாரம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொந்தக்காரங்களையும் கூட்டிகிட்டு தான் வந்தாங்க. இன்னொன்று அவங்க திருப்பி 2ஆவது டைம் பெரும்பாலும் பிரசன்னம் பார்க்கவும் எங்கிட்ட அடிக்கடி வருவாங்க, ஜாமக்கோள் பிரசன்னம் பார்க்குறக்கும் வருவாங்க. சின்ன வீடு கட்டணும், இந்த இடம் விற்றாச்சு, அப்போ பிரசன்னத்தில் அந்த அன்னைக்கு சரியாக வரல, நீங்கள் இன்னொரு 6 மாதம் கழித்து மறுபடியும் வாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டேன். திருப்பி 6 மாதம் கழித்து வந்தாங்க. நான் வீடு கட்டணும், எனக்கு ஜாதகமெல்லாம் இல்லை, இப்போவாது பார்க்கலாமா? சரி, அவங்க அவசரப்படுறாங்க அப்படிங்கிறதுனால நான் என்ன சொன்னேன், செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் பழனி முருகனை போய் செவ்வரளி பூ வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க, ஒரு 2-3 தடவை போங்க, உங்களுக்கு வீடு கட்டுற யோகம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க ஒரு தடவை போயிட்டு வந்தாங்க. திருப்பி பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்பிட்டாங்க, அதனால போனேன் அப்படின்னு சொன்னாங்க. 2 தடவை போனாங்க. 3ஆவது தடவை வீடு வேலையாயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க.
என்னன்னா நான் சிமெண்ட் சீட் போட்டு சிம்பிளாக செலவு பண்ணி எங்களுக்கு குடியிருக்கிறதுக்கு வீடுன்னு ஒன்று இருந்தால் போதும் அப்படின்னு தான் வந்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, எனக்கு 25-30 லட்ச ரூபா செலவாகுது வீட்டுக்கு, அந்த அளவுக்கு நாங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் விளையாட்டு சொன்னீங்க, நாங்கள் ஒரு விளையாட்டு போல் போனோம். ஆனால் போனதையுமே எனக்கு வந்து இப்போ வீடு ஆயிட்டு இருக்குதுங்க, கிரகப்பிரவேசத்துக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அப்போ அவங்க ஜாதகத்தில் வந்து லக்கணத்தை முதற்கொண்டு தான் 4ஆம் இடம் எப்படி இருக்குது, 4க்கு அதிபதி எந்த இடத்தில் உள்ளார், இன்னொன்று தசாபுத்தி வழியிடுதா, வீடு கட்டுவதுக்கு தசாபுத்தி வழிவிடுதா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு தான் நாம் அவங்களுக்கு எந்த காலகட்டத்தில் வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும். மிகவும் இந்த பேச வாய்ப்பளித்த திருப்பூர் சகோதரி அவர்களுக்கு என் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமைங்க. அதாவது வீடு தான் மெயினாக. அதாவது இப்போ இந்த திருப்பூரில் குடியிருக்கவங்கள கேட்டால் தெரியும், வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்படுறவங்கள கேட்டால் தெரியும், சொந்த வீடு இல்லாமல் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. இப்போ ஒரு பொண்ணு பார்க்க ஒரு பையன் வீட்டார் போனாலுமே ஃபஸ்ட்டு அவங்க கேள்வி கேட்குறது சொந்த வீடு இருக்கா அப்படிங்க தான் கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா ஒரு நிம்மதியாக தூங்குறதுங்கிறது ஒரு சொந்த வீடு தாங்க. அப்போ வீடு கட்டுறது எல்லாத்துக்கும் கனவாக தான் இருக்கும். அது நிறையா பேர் இல்லாதவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். சகோதரி மிக அருமையாக வீடு கட்டுறதை பற்றி சூப்பராக பேசுனாங்க. நமது தனபாக்கியம் அவர்களுக்கு நமது திருப்பூர் சகோதரி சார்பால் ரமபிரபா அவர்கள் மரியாதை செய்வாங்க. அதே போல் அந்த 4ஆம் இடத்துல ராகு இருந்தால் பிரம்மாண்டமான வீடு கட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது ரீசெண்டாக நடந்ததாங்க. எங்கள் வீதியிலேயே அவர் ஜாதகம் வந்து புண்ணியார்ச்சனை பண்ணுறதுக்கு என்கிட்ட டேட் குறுக்கே வந்தார். அவர் ஜாதகத்தை பார்க்குறேன், 4ஆம் இடத்துல ராகு. அந்த ஏரியாவில் அவர் வீடு தான் மிக பிரம்மாண்டமான வீடு. 4ல் ராகுன்னு தான் நீளமான வீடு. 8 சென்ட் இடத்துல மிக நீளமாக பிரம்மாண்டமாக வீடு கட்டியிருக்காரு. அந்த ஏரியாவே பார்த்து திரும்பி பார்க்குற அளவுக்கு அந்த வீடு பிரம்மாண்டமாக இருக்குது. இன்னொரு கிளைண்ட்டு போன வாரம் வந்தார் நம்மள்கிட்ட. இதே அவினாசி ரோட்டில் தான் இருக்கிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா அவர் ஜாதகத்தை பார்த்தோன்னே, அவர் வீடெலாம் நான் பார்க்கல, அவர் ஜாதகத்தை பார்த்தோன்னே, சார் உங்கள் வீடு அந்த ஏரியாலேயே ஒரு இது அதாவது மிக பிரம்மாண்டமான லேண்ட்மார்க் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் சார் அப்படின்னு. அப்புறம் தான் அவர் ஃபோட்டோவை காமிக்கிறாரு. அவ்வளோ பெரிய வீடு. அந்த 4ல் ராகு இருந்தால் மிக பிரம்மாண்டமான வீடு கட்டுவாங்க அப்படிங்கிறத மிக சிறப்பாக சொன்னாங்க. வாழ்த்துக்கள் சகோதரி. சொல்லிட்டேன்.